அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம். இந்த கிரகணம் 102 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மார்ச் 3ஆம் தேதி நிகழ்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாகவே சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஜோதிடத்தில் ஆன்மீகத்தில் பார்ப்போம். அந்த வகையில் இந்த சந்திர கிரகணமும் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இதனுடைய கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லலாம். 27 நிமிடம் அப்படின்னு சொல்கிறது நம்ம இந்தியாவில் தான். அதாவது இந்த நேரத்தில் சூத காலம் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக கிரகண நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தோஷம் பிடிக்கிறது, நாம் பரிகாரம் செய்வது இவையெல்லாம் நடக்கும். இந்த சந்திர கிரகணத்தை ஒட்டி இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு இந்த சந்திர கிரகணம் பாதிப்பை ஏற்படுத்துமா, ஒரு சில ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னும், ஒரு சில ராசிக்காரர்கள் மிக இந்த பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்வு நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? அதாவது ஒரு கல்யாணம் அப்படின்னு இப்போ பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இப்போ பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதில்ல, அதே போல் மாப்பிள்ளைக்கு பெண் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. இந்த நேரத்தில் வரன் அமைஞ்சாலும் தட்டி போகிறது. ஏதோ ஒரு காரணத்தால் நமக்கு நேரம் சரியில்லாமல் கிரக தோஷங்கள் இருக்கிறதால அது அமையாமல் போய்கிட்டே இருக்கிறது. இது நிறைய வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா சரியான முறையில் நம்ம வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்யணும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தோஷ நிவர்த்திகள் செய்து தரப்படும். நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் திருமண நிகழ்வுகள் நடக்கும். சரி, இந்த 102 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகணத்தினுடைய சூத காலம் 9:20 மணிக்கு தொடங்கி 27 நிமிடங்கள் நீடிக்கும் அப்படின்னும், சில ராசிக்காரர்கள் இதனால் மிகவும் நன்மை அடைவாங்க எனவோ, மற்றவர்கள் உடல்நலம் மற்றும் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. வானியல் மற்றும் ஜோதிட கண்ணோட்டத்தில் இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த கிரகணம் பார்க்கப்படுது. குறிப்பிட்டு இதனுடைய தாக்கம் இந்த நாடு, உலகம் மற்றும் அனைத்து ராசிக்காரர்களுமே பரவலாக இருக்கும் அப்படின்னும், கிரகணத்தின் சூத காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்க போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். முக்கியமாக இந்த கிரகணத்தின் போது மன அழுத்தம், குழப்பம் மற்றும் நினைவாற்றல் இழப்பு போன்ற நிலைமைகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். தாயினுடைய ஆரோக்கியத்தையும் பாதிக்கலாம். இந்த கிரகணம் வெவ்வேறு ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரும். ரிஷபம், மிதுனம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது வெற்றியையும் நிதி ஆதாயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்கும் அப்படின்னும், மேஷம், கடகம், சிம்மம், கன்னி, விருட்சகம், தனுசு, மகரம், கும்பம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளில் பிறந்தவங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளும் நிதி இழப்பு மற்றும் மன போராட்டங்களை தரக்கூடியதாகவும் இருக்கலாம். எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க சூரியனையும் சந்திரனையும் ஜபிக்கிறது நல்லது. அதே போல கிரகணத்தின் போது ஸ்ரீ மகாமிருதியுட்ச மந்திரத்தை ஜபிப்பது, கிரகணத்தின் முடிவில் வெண்கல பாத்திரத்தில் நெய்யை நிரப்பி முகத்தை பார்த்து தியானம் செய்வது, அதாவது சிக்கலான நோய்களில் இருந்து கூட இது நிவாரணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கூட மிக பெரும் மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணத்தால் இன்னும் என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது கிரகணம் முடிந்து இரவு 6:47 மணிக்கு பிறகு தலைக்கு குளிக்கிறது ரொம்பவே அவசியம். நம்மளால் முடிந்த வரைக்கும் கருப்பு உளுந்து அல்லது வெள்ளை அரிசியை ஏழை எளியவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இது கேது மற்றும் சந்திரனுடைய தோஷத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். கிரகண நேரத்தில் ஓம் நமச்சிவாய அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாலை 3 மணி முதல் கிரகணம் முடியும் வரை உணவு உட்கொள்வதை தவிர்க்கிறது நல்லது. ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் இது ரொம்ப சிறந்தது. கிரகண நேரத்தில் முக்கியமான தொழில் ஒப்பந்தங்கள் அல்லது புதிய வேலைகளை தொடங்குவது தவிர்க்கணும். குறிப்பிட்ட கிரகண தோஷங்களுக்கு முதன்மையான தீர்வு சிவன் வழிபாடு தான். சிவபெருமான்
சந்திரனை தன்னுடைய தலையில் சூடியவர் சந்திரசேகரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குறிப்பிட்டு எனவே இந்த சந்திர தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக சிவபெருமானுடைய வழிபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூரம் நட்சத்திரம் அம்மனுக்கு, ஆண்டாள் மற்றும் லலிதாம்பிகைக்கு உரியது. எனவே அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று கூட வழிபாடு செய்யலாம். ராகு கேது தலத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். கேது கிரகஸ்த கிரகணம் அப்படின்னு சொல்கிறதால ராகு கேது பரிகார தலங்கள், உதாரணமாக காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம் போன்ற இடங்களுக்கு கூட வழிபாடு செய்யலாம். இந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மனதார நினைத்து வழிபாடு செய்தாலே போதும். கிரகணம் முடிந்த மறுநாள் காலை மார்ச் 4 கோவிலுக்கு சென்று நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் மற்றும் நட்சத்திரத்தை சொல்லி சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற மலர்களால், அதாவது மல்லிகை அல்லது வெள்ளை அரளி அர்ச்சனை செய்யலாம். நவகிரக அர்ச்சனை, நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேதுவுக்கு அர்ச்சனை செய்கிறது ரொம்பவே விசேஷம். சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்ய பால் வாங்கி கொடுக்கலாம். சந்திரனுக்கு உகந்த திரவியம் பால் அப்படின்னு சொல்கிறதால. மகம் பூரம் உத்திரம், உங்களுடைய நட்சத்திர அதிதேவதைகளுக்கு மகம் பித்ருக்கள் கணபதி, பூரம் பார்வதி ஆண்டாள், உத்திரம் சூரியன் சிவன், இவர்களை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது நல்லது. சரி, பரிகாரமாக நம்ம என்ன மாதிரியான பொருட்களை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனையின் போது சந்திரனுக்கு உரிய வெள்ளை மொச்சை அல்லது கேதுவுக்கு உரிய கொள்ளு ஆகியவற்றை சிறிய துணியால் முடிந்து அர்ச்சகரிடம் கொடுத்து அர்ச்சனை செய்த பிறகு வீட்டிற்கு எடுத்து வரலாம், அல்லது அங்கேயே தானம் கூட செய்யலாம். வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய எளிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க கிரகணம் முடிந்ததும் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அல்லது அம்மனுடைய படத்துக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து சர்க்கரை பொங்கல் அல்லது வெள்ளை சாதம் நிவேதியமாக செய்து அக்கம் பக்கத்தினருக்கு பகிரலாம். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்ட இந்த சந்திர கிரகணத்தை நாம் வெறும் கண்களால் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டமே முழு சந்திர கிரகணம் தான். அதாவது நிலவு முழுமையாக பூமியினுடைய அடர் நிழல் பகுதிக்குள்ளே நுழையும் போது இது நிகழுது. மார்ச் 3 அன்று இந்தியாவில் சந்திரன் உதயமாகும் போதே பூமியினுடைய நிழல் மறைக்கப்பட்ட நிலையில தான் தோன்றும். இந்த நேரத்தில் நிலவு முற்றிலும் மறைந்து போய் கிடக்கதாக தெரியாது என்பது தான் ஆச்சரியமான விஷயம். மாறாக அது ஒரு வசீகரமான செப்பு நிறத்திலோ அல்லது அடர் சிவப்பு நிறத்திலோ ஜொலிக்கும். இதனாலேயே வானியலாளர்கள் இதனை பிளட் மூன் அப்படின்னு சொன்னாங்க. இரத்த நிலா அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய நீல நிறத்தை பூமியினுடைய வளிமண்டலம் சிதறடித்துவிட்டு நீண்ட அலை நீளம் கொண்ட சிவப்பு நிறத்தை மட்டும் நிலவினுடைய பக்கம் வளைத்து அனுப்புறது. இந்த சமயம் பூமியினுடைய காற்றில் இருக்கும் தூசு மற்றும் மேகங்களை பொறுத்து நிலவினுடைய சிவப்பு நிறம் இன்னும் அடர்த்தியாக தெரியும். பூமி நிலவை விட அளவில் பெரியது என்பதால் இந்த முழு கிரகண நிகழ்வு 1 மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகுதி கிரகணத்துக்கும் முழு கிரகணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானில் நடக்கக்கூடிய இந்த விளையாட்டை எளிதாக புரிந்து கொள்ளலாம். சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை துல்லியமாக நேர்கோட்டில் அமையாத போது இது நடக்கும். நிலவினுடைய ஒரு பகுதியை மட்டுமே யாரோ கடித்தது போல கருப்பாக தெரியும். இதில் சிவப்பு நிறம் தோன்றாது. முழு சந்திர கிரகணம் நிலவினுடைய 100% பரப்பும் பூமியினுடைய நிழலுக்குள்ளே வந்துடும். அப்போதுதான் அந்த மாயாஜால சிவப்பு நிறம் தோன்றும். பாதுகாப்பாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக சூரிய கிரகணத்தை போல் இல்லாமல் சந்திர கிரகணத்தை நாம் எந்தவித பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் வெறும் கண்களால் தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னும், மார்ச் 3 அன்று இரவு வானை பார்க்க தயாராகுங்கள் என்று கூட சொல்லலாம். குறிப்பிட்டு பூமியினுடைய நிலவை எப்படி சிவப்பாக மாற்றுகிறது என்பதை நாம் பார்ப்பதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பாக இந்த சந்திர கிரகணம் பார்க்கப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சந்திர கிரகணத்தை பற்றிய நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.